Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த இறைச்செய்தியாக 7 முத்துக்கள் என்கிற தலைப்பிலே உங்களிடம் பேசவிருக்கிறேன். பிரியமானவர்களே, அருளாளர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உதிர்த்த 7 முத்துக்களை இப்பொழுது நாம் ஆழமாக தியானிக்கவிருக்கின்றோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம் தேவன் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்லியிருந்தாலும் இன்றைக்கும் அவை புத்தம் புதியதாகவே இருக்கின்றன. ஆகவே இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, தேவனே என்னை உம் கிருபையால் நிரப்பும் ஐயா, உம் கிருபையால் நிரப்பும் ஐயா என்று ஜெபம் செய்து கொண்டே வசனத்துக்குள் கடந்து செல்வோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நம் ஆண்டவர் சிலுவையிலே உதிர்த்த முதல் முத்து தாகமாயிருக்கிறது. யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனத்தை படியுங்க. இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாயிருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், விசுவசிப்பவன் குடிக்கட்டும், அவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ நீரூற்று ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இப்பொழுது சொல்கிறார், நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார், தாகமாக இருக்கிறது என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் சொன்னது உடல் தாகத்தை அல்ல, ஆத்தும தாகத்தையே குறிக்கிறது. தேவன் இயேசு கிறிஸ்து ஆத்தும தாகமுள்ளவராக இருக்கிறார். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசித்து பாருங்கள். நமக்குள் குடியிருக்க செய்த ஆத்துமாவை என் தேவன் பேராவலோடு தேடுகிறார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் ஆதி பெற்றோரை உண்டாக்கிய பொழுது அவர்கள் ஜீவனற்றவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்குள்ளே தன் உயிர் மூச்சை ஊத அவர்கள் ஜீவன் உள்ளவர்களானார்கள், ஜீவாத்மாவை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு ஆண்டவர் அந்த ஜீவாத்மாவை, மனிதனுக்குள்ளே வைத்த அந்த ஜீவாத்மாவை ஆண்டவர் பேராவலோடு தேடுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்தால் உங்கள் ஆத்மா பரிசுத்தமாக இருக்கும், பரலோகம் போய் சேரும். பாவத்திலே வாழ்ந்தால் உங்கள் ஆத்மா நரகம் செல்லும், ஆண்டவர் தாகத்தால் துடிப்பார். ஆகவே ஆண்டவருக்கு நீங்கள் ஆறுதல் கொடுக்க விரும்பினால், பரலோகம் செல்ல விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கள், உங்கள் ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு குழந்தையை பாதுகாப்பது போல, ஒரு முத்தை பாதுகாப்பது போல, ஒரு சொத்தை பாதுகாப்பது போல, உன் வீட்டை பாதுகாப்பது போல உன் ஆத்மாவை பாதுகாத்துக்கொள். அது உன் இருதயத்திலே இருக்கிற குழந்தையாக இருக்கிறது. எல்லா நேரமும் அந்த குழந்தையை பாதுகாப்பதிலேயே, உன் ஆத்மாவை பாதுகாப்பதிலேயே நீ கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அப்பொழுது என் ஆண்டவர் உன் மட்டிலே பிரியமாக இருப்பார். Praise the Lord. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்க. உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மை உள்ளவர்களாயிருங்கள். Praise the Lord. Praise the Lord. நம் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் தூய்மை உள்ளவர்களாக இருங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா எப்பொழுதும் செழுமையாக இருக்கும், எப்பொழுதும் ஆண்டவரையே போற்றி புகழ்ந்து கொண்டு இருக்கும். Praise the Lord. Praise the Lord. பாவத்திலே வாழ்ந்து கொண்டு நீங்கள் செலுத்துகிற காணிக்கைகளாக இருந்தாலும் சரி, அன்னதானமாக இருந்தாலும் சரி, தான தர்மமாக இருந்தாலும் சரி, திருத்தல பயணங்களாக இருந்தாலும் சரி, திருவிழா கொண்டாட்டங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அருவருக்கிறார் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, உங்கள் கொண்டாட்டங்கள் பரிசுத்தமுள்ளதாக இருக்கட்டும், ஆத்துமாவை கான்சென்ட்ரேட் பண்ற ஒரு விழாவாக இருக்கட்டும். ஆக பிரியமானவர்களே, உங்கள் கொண்டாட்டங்கள், உங்கள் நடத்தைகள், உங்கள் சிந்தனைகள், உங்கள் சொல் செயல் எல்லாமே பரிசுத்தமாக இருக்கட்டும். அப்பொழுது என் தேவனை மகிமைப்படுத்த முடியும், அவருடைய தாகத்தை தணிக்க முடியும். Praise the Lord. Praise the Lord. ஒரு நாளாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமேரியா வழியாக கலிலேயாவுக்கு கடந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது நண்பகல் வேளை
நல்ல சூடு. அப்பொழுது யாக்கோப்புடைய கிணற்றடியிலே அவர் அமர்ந்திருக்கிறார். அந்த நேரத்திலே தண்ணீர் எடுப்பதற்காக ஒரு பெண் கடந்து வந்து கொண்டே இருக்கிறாள். அவளை கண்ட மாத்திரத்திலே ஆண்டவர் அவளுடைய ஆத்துமாவை கண்டார். அவளுடைய ஆத்துமா நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதையும் நம் ஆண்டவர் கண்டார். எப்படியாவது அந்த மகளை மீட்டுக் கொள்ள வேண்டும், அந்த ஆத்துமாவை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் ஆவல் கொள்கிறார். அந்த மகள் அருகிலே வந்ததுமே அவளை பார்த்து, எனக்கு குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொடு என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, அந்த மகள் என்ன சொல்கிறாள் என்று பாருங்கள். தண்ணீரா? நீர் யூதனாக இருக்க சமாரிய பெண்ணாகிய என்னிடத்திலே தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்கிறாள். பிரியமானவர்களே, யூதன் என்றோ சமாரியன் என்றோ, ஆண் என்றோ பெண் என்றோ, படித்தவன் என்றோ படிக்காதவள் என்றோ, பெரியவன் என்றோ சிறியவன் என்றோ என் தேவன் பார்க்கல. இந்த கட்டுகள் எல்லாவற்றையும் அவள் தாண்டி நிற்கிறார் ஒரு ஆத்மாவை காப்பதற்காக. பிரியமானவர்களே, ஆத்ம அறுவடைக்காக நீங்கள் கடந்து செல்லும் பொழுது இந்த எல்லா கட்டுகளையும் தாண்டி நிற்க வேண்டும். ஆத்ம அறுவடை மாத்திரம் உங்கள் கண்கள் முன்னால் இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் செய்தார். அவள் எப்படிப்பட்டவளோ, எந்த இனத்தை சேர்ந்தவளோ, மொழியை சேர்ந்தவளோ, சாதியை சேர்ந்தவளோ, அது பிரச்சனை அல்ல. என்ன பிரச்சனை? ஆத்மா. அவருக்குள்ளே இருக்கிற ஆத்மா, அவளுக்குள்ளே இருக்கிற ஆத்மா எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அலசி பார்த்து, பிரியமானவர்களே, அந்த ஆத்மாவுக்காக ஓட வேண்டும். ஒரு ஆத்மாவை தேடி நீ ஓட வேண்டும். ஒரு ஆத்மா எத்தியோப்பியனை தேடி, ஒரே ஒரு எத்தியோப்பியனை தேடி பிலிப்பு ஓடினார். பிரியமானவர்களே, ஒரு ஆத்மாவை தேடி ஓடுங்க. ஆத்மாவை தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கும் அந்த ஆத்மாவை மீட்டு கொண்டு வர்றது வரைக்கும் நீங்க ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். சோர்ந்து போகாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த மகளை பார்த்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படியுங்க. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலைவாழ்வு அளிக்கும் என்றார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் கொடுக்கிற தண்ணியை குடிக்கிறவனுக்கு தாகமே எடுக்காது அப்படின்னு சொல்றார். நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், தாகமாக இருக்கிறது என்று சொல்ற தேவன் என்ன சொல்கிறார்? நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகமே எடுக்காது என்று சொல்கிறார். இதை கேட்ட அந்த பெண் என்ன சொல்கிறார் என்று பாருங்க. ஐயா, அந்த தண்ணீரை எனக்கு தாரும், எனக்கு தாரும். இந்த கிணத்துக்கு நான் தண்ணி எடுக்க வர வேண்டிய தேவையில்லையே, அந்த தண்ணியை எனக்கு தாரும் ஐயா என்று சொல்லி கேட்கிறார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் கணவனை கூட்டிக் கொண்டு வா என்று சொல்கிறார். அப்பொழுது இந்த பெண் என்ன சொல்கிறார்? ஐயா, எனக்கு கணவன் இல்லை. இப்படி சொன்னதுமே ஆண்டவர் சொல்கிறார், நீ உண்மையை சொன்னாய், நீ உண்மையை சொன்னாய். உனக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள், இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, அவனும் உன்னுடைய கணவன் கிடையாது என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். இதை கேட்ட சமாரிய பெண் என்ன சொன்னா தெரியுமா? ஐயா, நீ ஒரு இறைவாக்கினர் என்பதை அறிந்து கொண்டேன் என்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டார், பாவ அறிக்கை செய்கிறார், அவர் பரிசுத்தமானார். பரிசுத்தமான அந்த நேரத்திலே, இயேசுவை கண்டுகொண்ட அந்த நேரத்திலே அவனுக்குள்ளே ஆத்தும தாகம் பொங்கி 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 எழுகிறது. இந்த தண்ணீரை குடிப்பனுடைய இருதயத்தில் இருந்து ஜீவ நீரூற்று பொங்கி 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 எழும் என்று சொன்னாரே, இந்த சமாரிய பெண்ணுடைய இருதயத்திலே ஜீவ நீரூற்று ஆத்தும தாகம் கடந்து வந்து விட்டது. ஒரே ஓட்டமாக ஓடி செல்கிறார். தன்னை ஊருக்குள் கடந்து சென்று எல்லா மக்களையும் பார்த்து, வாங்க, நான் செய்த எல்லாவற்றையும் சொல்லிவிட்டவரை வந்து பாருங்கள் என்று சொல்கிறார். எல்லோரும் கடந்து வந்தார்கள், இயேசுவை கண்டார்கள், மனம் திரும்பினார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் மெசியாவை கண்டோம் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, கடல் கடந்து சென்று நீங்கள் தொழில் செய்து ஏராளம் பணம் சம்பாதிக்கலாம், வசதியான ஏசி வீட்டில் இருக்கலாம், சொகுசு காரில் பிரயாணம் செய்யலாம், 1/2 கிலோ நகையையும் பூட்டிக்கலாம், தினந்தோறும் விருந்து கொண்டாடலாம், பட்டாடை உடுத்திக்கலாம். ஆனால் ஒருவன் உலகத்தை எல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆத்மாவை இழந்து விட்டால் என்ன பயன்? என்ன பயன்?
பதில் சொல்லுங்க. இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, இதை பற்றியும் அதை பற்றியும் நாளைய பற்றியும் நாளைக்கு அடுத்த நாள் பற்றியும் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களே, கவலைப்பட்டு ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டு இருக்கிறீர்களே, உங்கள் ஆத்துமா செத்து போய்விட்டது என்றால் என்ன பலன்? என்ன பலன்? அலசி பாருங்க. இந்த வசனத்தால் தொடப்பட்டால் புனித சவேரியா என்ன செய்தார்? எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு தேவனுக்காக கடந்து வந்தார், இந்தியாவுக்கு கடந்து வந்தார். ஏராளம் ஆத்துமாக்களை அறுவடை செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். அவருடைய தாகம் தணியும் வரைக்கும் ஜீவனை கொடுத்த ஆத்துமா அறுவடை செய்தார். புனித தோமையார் கடந்து வந்தார், இரத்தம் சிந்தி மறிக்கிற வரைக்கும் ஆத்துமா அறுவடை செய்தார். இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிற மக்களே, நீங்க என்ன செய்திருக்கிறீங்க? பாவம், இயேசு சிலுவையில தொங்கிக்கிட்டு தாகம் என்று சொன்னார். பாவம் என்று சொல்றீங்களே, நீங்கள் இதுவரைக்கும் என் தேவனுடைய தாகத்தை தணிக்கிறதுக்காக என்ன செய்திருக்கிறீர்கள்? என் தேவன் இயேசு கிறிஸ்து தாகம் என்று சொன்ன பொழுது, தாகமாயிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் கசப்பு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த கசப்பு காடி எதுங்க? நம்ம செய்யற பாவம், ஒவ்வொரு நாளும் செய்யற பாவம், வேணுமனே செய்யற பாவம். இந்த பாவம் தாங்க ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கிற கசப்பு காடி. குடி, வெறுப்பு, எரிச்சல், கோபம், விபச்சாரம், அகங்காரம். பிரியமானவர்களே, இறங்கி வா, இந்த பாவங்களிலிருந்து நீ இறங்கி வா. உன் தேவனை குத்தி பிளந்தது போதும், துன்பப்படுத்தியது போதும், தாகத்துக்கு ஆளாக்கியது போதும். ஆண்டவரே, நான் இருக்கிறேன், உன் தாகத்தை தணிப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய பாதத்துல மண்டியிடுங்க. தாகம் என்று என் தேவன் கதறுகிறார். Praise the Lord. Praise the Lord. தாகமென்றி எனக்காய் ஏங்கி நின்றீர். தாகமென்றி எனக்காய் ஏங்கி நின்றீர். பாவங்கள் சுமந்தீர், பரிகார பலியானி. எங்கள் பாவங்கள் சுமந்தீர், பரிகார பலியானி. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. Praise Lord. Praise Lord. பிரியமானவர்களே, என் தேவன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உதிர்த்த இரண்டாவது முத்து. தந்தையே, இவர்களை மன்னியும். லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனத்தை படியுங்க. அப்பொழுது இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். Praise the Lord. Praise the Lord. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்கள் பகைவர்களை மன்னியுங்கள், அவர்களை அன்பு செய்யுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து 3 ஆணிகள் மத்தியிலே தொங்கிக் கொண்டு தனக்கு ஏராளமான துன்பம் கொடுத்த, துயரம் வருவித்த எல்லோரையும் அவர் மன்னித்தார். பல முறை அவரை கொல்வதற்காக தேடியவர்களையும், அவர் மீது இல்லாதது பொல்லாதது சொன்னவர்களையும், பொய் குற்றம் சுமத்தியவர்களையும், அவதூறு சொன்னவர்களையும். எப்படிப்பட்ட அவதூறுங்க? இவன் குழப்பக்காரன், குடிவெறியன், போஜன பிரியன், பேய் பிடிச்சவன், மதி கெட்டவன், மதி மயங்கியவன், பாவிகளுடைய நண்பன் என்றெல்லாம் சொல்லி தூற்றினார்கள். இவர்கள் எல்லோரையும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டு மன்னித்தார். இது மட்டுமா? என் ஆண்டவரிடம் ஏராளம் நன்மைகளை பெற்றுக்கொண்டு அவரை பற்றி இல்லாத கொள்ளாதெல்லாம் சொன்னார்களே, நன்றி கெட்டவர்களாக இருந்தார்களே, அவர்களையும், இயேசுவை காட்டி கொடுத்தவரையும், இயேசுவை மறுதலித்தவரையும், அவரை விட்டு ஓடி போனவர்களையும்
கையளித்தவர்களையும் சிலுவையிலே அறைந்தவர்களையும் என் தேவன் இயேசு கிறிஸ்து மன்னித்தார். பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் நாமும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தது போலவே நிச்சயமாக செய்ய வேண்டும். நமக்கு துன்பம் அறிவித்தவர்களையும், துயரம் அறிவித்தவர்களையும், குடும்பத்தை பிரித்தவர்களையும், தொழிலை நஷ்டப்படுத்தியவர்களையும், அவமானப்படுத்தியவர்களையும் நாம் மனதார மன்னிக்க வேண்டும். மனதார மன்னிக்க வேண்டும். தேவன் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள்ல என்ன சொல்கிறார் என்று வாசித்து பாருங்கள். என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மக்கள் உங்கள் மீது இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்கிறார். ஆக பிரியமானவர்களே, துன்பத்தை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். ஐயோ துன்பம், ஐயோ கஷ்டம், ஐயோ வேதனை, என்னை அவமானப்படுத்திட்டானே, என் பேரு நாசப்பட்டு போயிடுச்சே, நான் எப்படி தலை நிமிர்ந்து நடக்கிறது, ஐயோ ஐயோ என்று அலறாதீங்க. நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, ஒரு முறை பேதுரு இயேசுகிட்ட கடந்து வந்து, ஆண்டவரே எத்தனை முறை மன்னிக்கணும் ஐயா, எத்தனை முறை மன்னிக்கணும் என்று கேட்டவருக்கு ஆண்டவர் என்ன பதில் சொன்னார்? 7 முறை 70. 7 முறை அல்ல, 70 முறை மன்னிங்க அப்படின்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். நாம் மரிக்கும் வரைக்கும் பிறரை மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு தடவையா மன்னிக்கிறது, 2 தடவையா மன்னிக்கிறது. அவனை இப்படியே விட்டுட்டு போனா அவன் நம்ம தலையில ஏறி உட்கார்ந்துருவான். அவன் என்னை சுண்டி வரல மிதிச்சா நான் அவனை தலையில மிதிக்கணும். அப்பத்தான் அவனுக்கு புத்தி வரும், அப்பத்தான் அவன் என்னை மதிப்பான் அப்படின்னு சொல்றதை நிறுத்துங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்ன ஒரு கணத்தில் அரைஞ்சா மறு கணத்தை திருப்பி காட்டு என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, மன்னிங்க, நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் கற்பித்த ஜெபத்திலே என்ன சொல்லி கொடுக்கிறார்? என்ன சொல்லி கொடுக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். என்ன அருமையான ஜெபம். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கலைன்னா, ஆண்டவரே தப்பி தவறி கூட என் பாவத்தை மன்னிச்சிடாதே. இதன் அர்த்தம், பிரியமாக நீங்க மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் நுழைய வேண்டும் என்றால், சத்தியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? உங்களுக்கு தீமை செய்த எல்லோரையும் மன்னியுங்க. சேவானை பாருங்க. பிரியமானவர்களே, இயேசுவே ஆண்டவர் என்று வல்ல சக்தியோடு போதித்தார். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு இயேசு ஆண்டவர் என்று சொன்னார். யூதர்களுக்கு இது பிடிக்கல. அவரை கல்லால் அடிச்சு கொன்னாங்க. அப்படியாக கல்லால் அடிபட்டு அவர் மரித்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மீது செலுத்தாதேயும், இவர்களை தண்டியாதேயும், மன்னித்து விடும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் செய்தார். அந்த நேரத்திலே வானம் ஸ்தேவானுக்காக திறக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பரலோகம் உங்களுக்காக திறக்கப்படணுமா? திறக்கப்படணுமா? இன்னைக்கு ஒருவரை மன்னிங்க. யார் யார்த்தெல்லாம் நீங்க பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கிறீங்களோ, கணவன்கிட்ட பேசாம இருக்கிறீங்களா, மனைவி கிட்ட பேசாம இருக்கிறீங்களா, பிள்ளைகள்கிட்ட பேசாம இருக்கிறீங்களா, மாமியார்கிட்ட பேசாம இருக்கிறீங்களா, இன்றைக்கே நீ போய் மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கொடு. பரலோகம் உனக்காக திறக்கப்படும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, நம் தேவன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உதிர்த்த 3வது முத்து. இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் நீர் இருப்பீர். லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனத்தை படிங்க. இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, என் தேவன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு இருந்த பொழுது அவருடைய வலது பக்கத்திலே ஒரு கல்வனம், இடது பக்கத்திலே ஒரு கல்வனம் அறையப்பட்டு இருந்தார்கள். பிரியமானவர்களே, வலது பக்கத்திலே அறையப்பட்டிருந்த கல்வன் இயேசு பரிசுத்தர் என அறிந்து கொண்டார். அவர் ஒரு பாவமும் செய்யாதவர் என்பதை அறிந்து கொண்டு அவர் அறிக்கையிடுகிறார், இவர் ஒரு பாவமும் செய்யாதவர் என்று சொல்கிறார். அதே நேரத்தில் என் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே,
நீ ஆட்சி உரிமை பெற்று வரும் பொழுது என்னை நினைவு கூறும் ஐயா என்று சொல்கிறார். அப்பொழுது என் தேவன் அவனை பார்த்து என்ன சொன்னார்? இன்று என்னோடு நான் வீட்டில் இருப்பாய். இன்றே நீ என்னோடு கூட பேரின்ப வீட்டில் இருப்பாய் என்று வசனம் கூறுகிறது. பேரின்ப வீடு என்று ஒன்று உண்டா பிரியமானவர்களே? உண்டு. இதை நீங்க நம்புறீங்களா? நம்புறீங்களா? சத்தியமாக பேரின்ப வீடு உண்டு. யோவான் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை படியுங்க. என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். பிரியமானவர்களே, சத்தியமாக பேரின்ப வீடு உண்டு. இயேசு கிறிஸ்துவே சொன்னதை இப்பொழுது நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். நான் பேரின்ப வீட்டிற்கு கடந்து செல்கிறேன், பரலோகத்திற்கு கடந்து செல்கிறேன், அங்கே உங்களுக்கு ஒரு வீடு தயார் செய்ய போகிறேன், நான் திரும்பி வந்து உங்களை என்னோடு அழைத்து செல்வேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அந்த பேரின்ப வீட்டிற்குள் நுழைவதற்கு உங்களுக்கு ஆசை இருக்குதுனாக்கா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? மறுபடியும் பிறந்திருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் பிறந்திருக்கணும். பேரின்ப வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? மறுபடியும் பிறக்க வேண்டும். பிரியமானவர்களே, மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் உன் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். பாவ அறிக்கை செய்து நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுது, இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடும் பொழுது, இந்த திருடன் அறிக்கையிட்டான், அவர் பரிசுத்தவான், அவர் ஒரு பாவமும் செய்யல, நம்ம பாவிகள், நாம் பாவம் செய்தோம் என்று அறிக்கை செய்தார். அது பிரியமானவர்களே, நாமும் அறிக்கை செய்ய வேண்டும். மறுபடியும் பிறக்க வேண்டும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும், இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்ய வேண்டும். அப்பொழுது பேரின்ப வீடு நிச்சயம். அப்பொழுது பரலோக வாசல் நமக்காக திறக்கப்பட்டு இருக்கும். இயேசுவின் இடது பக்கத்திலே ஒரு திருடன் அறையப்பட்டிருந்தான். அவன் இயேசுவை விட்டு நோக்கி என்ன சொன்னான் தெரியுமா? நீர் கடவுளின் மகன் என்றால் உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று சொன்ன. சிலுவையில தொங்கிக்கிட்டு கூட அவனுக்கு தெய்வ அச்சம் கிடையாது. பிரியமானவர்களே, அப்ப கூட அவன் தேவனை பார்த்து கேலி செய்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, வேணுமனே பாவம் செய்கிறது, வேணுமனே பாவத்துக்கு மேல பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அழிவது நிச்சயம். பிரியமானவர்களே, பாவ உணர்வே இல்லாமல் இருக்கிற மக்கள் எத்தனையோ பேர் உண்டு. அழிவை நோக்கி கடந்து செல்கிற மக்கள் எத்தனையோ பேர் உண்டு. நான் பாவம் செய்தேன், அதனால் எனக்கு என்ன நேர்ந்தது, கடவுள் என்ன என்னை தண்டிச்சுட்டாரா என்று மாத்திரம் செய்ய சொல்லாதீங்க. செஞ்ச பாவத்தையே திரும்ப செய்யாதீங்க. குடி, விபச்சாரம், போதை மருந்து, புகைப்பிடிக்கிறது, புகையில போடுறது, இப்படிப்பட்ட பாவங்கள், பொய், பொரணி, சண்டை, சச்சரவு நிறுத்து. இன்னைக்கு என் தேவன் உனக்காக ரத்தம் சிந்தினது போதும், உனக்காக சிலுவையிலே புழு போல துடிச்சது போதும். இன்றைக்காவது பாவம் செய்கிறத நிறுத்து. பிரியமானவர்களே, கடைசி நேரத்தில் நல்ல கல்லனை போல நானும் பாவம் மன்னிப்பு கேட்டுட்டு பரலோகம் போயிடுவேன் என்று மாத்திரம் சொல்லாத. மரம் எந்த பக்கம் சாஞ்சு இருக்குதோ அந்த பக்கம் தான் சத்தியமா விழும். உன்னை வாழ்நாட்களிலே ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரே. இந்த வாழ்நாட்கள், இந்த வருடங்களிலே நீ பரிசுத்தமாக வாழ்ந்தாய் என்றால், பரலோகத்தை நோக்கி வாழ்ந்தாய் என்றால், உன்னுடைய இறுதி முடிவும் பரலோகத்தை நோக்கியதாக இருக்கும். கால்போன போக்கில வாழ்ந்தாய் என்றால் உன்னுடைய இறுதி முடிவு நரகத்தை நோக்கியதாக இருக்கும். ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய சன்னிதானத்திலே அமர்ந்திருக்கிற மக்களே, இறுதி முடிவு என்று ஒன்று சத்தியமாக உண்டு. அச்ச நடுக்கத்தோடு தயாராகுங்க அந்த நாளை சந்திப்பதற்காக. மத்தேயு 25ஆவது அதிகாரம் 41ஆவது வசனத்தை படியுங்க. பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள், அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். வசனம் என்ன சொல்லுது? என்னை விட்டு அகன்று போங்க,
சபிக்கப்பட்டவங்களே அகன்று போங்க, கலகைக்கும் அதன் தூதர்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற அணையாத அக்கினிக்குள் கடந்து செல்லுங்கள். இதுதான் நமக்கு நடக்க போகுது. அது பிரியமானவர்களே, எப்படினாலும் வாழலாம். பரலோகத்தை கண்டது யாரு? அக்கினியை கண்டது யாரு? பரலோகமாவது நரகமாவது ஜாலியா இருப்போம் என்று மாத்திரம் நினைக்காதீங்க. முடிவு அதி சீக்கிரத்தில் வரப்போகுது. என் தேவன் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். வலப்பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள் என்று சொல்ல போகிறார். இடப்பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே அகன்று போங்கள் என்று சொல்ல போகிறார். இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிற மக்களே, நீங்க வலப்பக்கத்தில் நிற்கிறீங்களா இடப்பக்கத்தில் நிற்கிறீங்களா? எங்கே நின்றுகிட்டு இருக்கிறீங்க? வலப்பக்கம். நிச்சயமா வலப்பக்கத்தில் இருக்கிறீங்களா? தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நம்ம கடந்து சென்றுகிட்டு இருக்கோம். இடுக்கமான வாசல் வழியாக செல்லுங்க. இந்த உலகத்துல சில கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், நஷ்டங்கள் வரும் பொழுது சோர்ந்து போகாதீங்க. அதுதாங்க இடுக்கமான வழி. அந்த இடுக்கமான வழியை தெரிந்து கொள்ளுங்க. மற்றவர்கள் உங்களை தூற்றும் பொழுது, உங்கள் பெயரை கெடுக்கும் பொழுது, இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லும் பொழுது நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. பரலோகம் திறக்கப்படுது. பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பட்ட வாசல் வழியா போகணும்? அகலமான வாசல் உங்களை எங்கே போய் சேர்க்கும்? இந்த உலகத்திலே குடியும் கொண்டாட்டமும் விழாக்களும் எல்லாமே உன்னைய எங்க போய் சேர்க்க போகுது? நரகத்துல போய் சேர்க்க போகுது. இடுக்கமான வாசல் வழியா செல்லலாமா? செல்லலாமா? இடுக்கமான வாசல் என்னைக்கு எங்கே கொண்டு போய் சேர்க்க உன்னைய? பரலோகம். பிரைஸ் தி லார்ட். இடுக்கமான வாசல் வழி வருந்தி நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். பிரைஸ் தி லார்ட். நான்காவது முத்து. அம்மா, இவரே உன் மகன். யோவான் 19வது அதிகாரம் 26, 27 வசனங்களை படியுங்க. இயேசு தம் தாயையும் அருகில் நின்று தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நம் தேவன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறுதி பயணத்தின் போது தன் தாயை மறந்து விடவில்லை. தன்னுடைய அருமையான தாய்க்கு நல்ல ஒரு பாதுகாப்பை தேடி கொடுக்கிறார். தான் அதிகமாக அன்பு செய்த சீடனிடம் ஒப்படைக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் பெற்றோர் எங்கே இருக்கிறாங்க? பெற்றோரை பற்றி கொஞ்சமாவது கவலைப்படுறீங்களா? தகப்பன் எங்கே இருக்கிறாரு? தாய் எங்கே இருக்கிறாரு? மாமன் மாமியார் எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது நீங்க கவலைப்படுறீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு வாழ்க்கை வந்துருச்சு, வசதியா இருக்கிறீங்க, எல்லா வசதிகளும் உங்களுக்கு உண்டு. பெற்றோர் எங்கே இருக்கிறாங்க? ஒருவேளை அவங்க கிராமத்துல கிடப்பாங்க, ஒருவேளை அவங்க முதியோர் இல்லத்துல இருப்பாங்க, ஒருவேளை அவர்கள் அனாதை விடுதியில இருந்துகிட்டு இருப்பாங்க. பிரியமானவர்களே, உன்னை வளர்த்து ஆளாக்கி பேராக்கிய உன் பெற்றோரை நீ ஒரு போதும் மறக்க கூடாது. கருவிலே தாங்கிய அந்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் உன் மீது எத்தனை அக்கறையோடு, எத்தனை கவலையோடு உன் பெற்றோர் உன்னை பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். ஆக பிரியமானவர்களே, உன் பெற்றோருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிவதற்கு மாத்திரம் நீ விட்டுறாத. அவருடைய கண்ணீர், உன் பெற்றோருடைய கண்ணீர் உன்னை சும்மா விடாது. நம் தேவன் இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு என்ன செய்திருக்கிறார் என்று பாருங்கள். தன் தாயை பத்திரமாக ஒப்படைக்கிறார். தன்னுடைய பயணம் முடிந்து விட்டது என்பதை அறிந்திருந்தும் தாயினுடைய பயணம் இன்னும் உண்டு என்பதை அறிந்த மகன் பத்திரமாக தன்னுடைய அருமையான சீடனுக்கு, தன்னை அதிகமாக அன்பு செய்த சீடனிடம் ஒப்படைக்கிறார். பிரியமானவர்களே, என் தேவன் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து என்ன சொல்றாருனாக்கும்,
இந்த உலகத்தில் உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா, நீடூழி நீ வாழணுமா, கன்னியாகுமரியிலேருந்து இமயமலை வரைக்கும் பாத யாத்திரை செல்ல வேண்டிய தேவையில்லை. என்ன செய்யணும்னு சொல்கிறார்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசித்து பாருங்க. அதுல என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட, அப்பொழுது நீ இந்த லோகத்திலே நீடூழி வாழ்வாய் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இன்று உங்கள் தந்தையும் தாயையும் நீங்கள் மதித்து நடக்கிறீர்களா? அவர்களா படிக்காதவர்கள்? நான் யாரு என்ஜினியர், நான் யாரு டாக்டர், நான் யாரு இன்ஸ்பெக்டர், நான் யாரு டீச்சர். இன்னைக்கு டீச்சராகவும் என்ஜினியராகவும் கலெக்டராகவும் மருத்துவராக இருக்கிறது யாருங்க காரணம்? யாருடைய உழைப்புங்க, யாருடைய வியர்வைங்க? இதை நீ உணர்றியா? உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னாக்கும் நீ அங்கேயும் இங்கேயும் சுத்த வேண்டியதில்லை, நேர்த்தி கடன்களை வைக்க வேண்டியதில்லை, பாத யாத்திரை செல்ல வேண்டியதில்லை, காணிக்கைகளை குவிக்க வேண்டியதில்லை. உன் தாய் தகப்பனுடைய பாதத்தில் போய் விழு, உன் தாயை தகப்பனை மதித்து நட, அப்பொழுது நீ நெடுவழி வாழ்வாய். தேவனுடைய ஆசீர்வாதம் ஏராளம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரியமான பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் எரிச்சல் மூட்டாதீர்கள். பிள்ளைகளுக்கு முன்னால அசுத்த வார்த்தைகளை பேசுவதும் குடித்துவிட்டு அடிப்பதுமாக ஒரு நாளும் இருக்காதீர்கள். இன்னைக்கு ஏராளமான குடும்பங்களில் என்ன நடக்கிறது? மனைவிக்குரிய இடம் கொடுக்கப்படுகிறதா? எப்பொழுதும் அவளை மிதித்து இடித்து அடித்து உதைத்து கண்ணீரோடு தான் அந்த பிள்ளைங்க பார்க்குதுங்க. இந்த இப்படி பார்க்குற பிள்ளைங்க நாளைக்கு உன் மனைவிய பிள்ளைகள் மதிப்பாங்களா? பிரியமானவர்களே, நாளைக்கு தந்தையரே உங்களைத்தான் உங்க பிள்ளைங்க மதிப்பார்களா? பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீங்க. எத்தனையோ பிள்ளைங்க என்று சொல்லியிருக்கிறாங்க, இந்த பெற்றோருக்கு நான் பிள்ளையா பிறந்திருக்கிறத விட ஒரு மரமா பிறந்திருந்தால் நல்லா இருக்குமே. ராத்திரி முழுசும் சண்டை, ராத்திரி முழுசும் குடிவேறி, படிக்க முடியல, தூங்க முடியல என்று சொன்ன பிள்ளைகள் எத்தனையோ உண்டு. பிள்ளைகள் உங்களை மதிக்கணும்னாக்கும், உங்களை எதிர்காலத்தில் அரவணைக்கணும்னாக்கும், ஆதரிக்கணும்னாக்கும் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். அருமையான தகப்பன் தோபித் தன்னுடைய மகனுக்கு என்ன அறிவுரை சொல்கிறார் என்று பாருங்கள். தோபித் 4ஆம் அதிகாரம் 3-4 வரை உள்ள வசனங்களை வாசியுங்க. எனவே அவர் தம் மகன் தோபியாவை அழைக்க அவரும் தந்தையிடம் வந்தார். மகனுக்கு தந்தை பின்வருமாறு அறிவுரை வழங்கினார். என்னை நல்லடக்கம் செய், உன் தாயை மதித்து நட, அவள் வாழ்நாள் முழுவதும் அவளை கைவிடாதே, வாழ்நாள் முழுவதும் அவளை கைவிடாதே, அவளுக்கு விருப்பமானதை செய், அவளுக்கு விருப்பமானதை செய், எவ்வகையிலும் அவளது மனத்தை புண்படுத்தாதே, மனத்தை புண்படுத்தாத. மகனே, நீ அவளது வயிற்றில் இருந்தபோது உன் பொருட்டு அவள் தாங்கிய பல துன்பங்களை நினைத்து பார். அவள் இறந்ததும் அவளை என் அருகில் அதே கல்லறையில் அடக்கம் செய். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, தோபித் தன் மகனுக்கு கொடுத்த அறிவுரை. பிரியமான தந்தையரே, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க இப்படி அறிவுரை சொல்லுவீங்களா? உங்க மனைவியரை பற்றி உங்க பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளே தாயை கவனிச்சுக்கிறங்க, அவளை விட்டுறாதீங்க. நீங்கள் தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு அது எனக்கு தான் தெரியும். உங்களை வளர்த்து எடுக்கிறதுக்கு அவள் எவ்வளவோ கஷ்டப்பட்டா. ஆகவே அவள் கண்கலங்கி போகிறபடி நீங்கள் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி தந்தையரே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அறிவுரை கொடுக்குறீங்களா? சிந்திச்சு பாருங்க. அருமையான தகப்பன் தோபித் தன்னுடைய மகனுக்கு எப்படிப்பட்ட அறிவுரை சொல்றாரு பாருங்க. நான் இறந்த பிறகு எனக்கு நல்லடக்கம் செய், உன் தாய் இறந்த பிறகு என்னுடைய கல்லறையிலேயே உன் தாயை வை. பிரைஸ் தி லார்ட். நீங்க ஒருவேளை என்ன சொல்லுவீங்க, என் கல்லறை வடக்கே இருந்தாக்கும் மனைவியுடைய கல்லறை தெற்கே இருக்கட்டும், பக்கத்துல கூட அடக்கம் செஞ்சிடாத, செத்த பிறகு கூட நாங்கள் சண்டை போட்டுட்டு கிடக்க வேண்டியதாக இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆக பிரியமானவர்களே, கணவனும் மனைவியும் ஓருடலுங்க. தோபித்து என்ன சொல்கிறாரு பாருங்க, நான் இறந்த பிறகு என் கூடவே என் மனைவியையும் அடக்கம் செஞ்சிரு அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, ஒரு நாளும் உங்கள் பெற்றோர் கண்கலங்கி நிற்கிறபடி பார்த்து விட்டுறாதீங்க, அவர்களை பத்திரமா பார்த்துக்கிறங்க. எனக்கு ஒரு சகோதரனை தெரியும், நல்ல பணக்காரர், ஏராளம் படிப்பு, ஏராளம் வசதி. வருஷத்துக்கு ஒரு முறை 100 பேருக்கு அன்னதானம் கொடுப்பார், 100 பேருக்கு துணியும் எடுத்து கொடுப்பார். அத்தனை பெரிய மனுஷர். ஆனால் அவருடைய தாய் ஒரு அனாதை இல்லத்தில் அனாதையாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க.
அப்போ நான் ஒரு நாள் அவரை பார்த்து கேட்டேன், ஏப்பா நீ இதெல்லாம் செய்யறியே, நல்ல வசதியாக இருக்கிறியே, இன்னைக்கு இந்த நிலைக்கு நீ இருக்கிறேன்னா இதுக்கு காரணம் உன் தாய் தானே, உன் தாயை ஏன் இப்படி விட்டுட்ட அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் தாய் கையை காலை அடக்கி இருந்தாக்கும், வாயை ஒடுக்கி இருந்தாக்கும் இங்கே இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் என் மனைவியோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா, என் மனைவியை வெளியில் போன்னு சொல்லிட முடியுமா சிஸ்டர்? ஆகவே தான் என் தாயை வெளியில் போன்னு சொன்னேன். எப்படிப்பட்ட மகன் சொல்லிட்டு பாருங்க பிரியமானவர்களே. இப்போ ஒரு சின்ன கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன், பெரிய கேள்வி இல்லை, சின்ன கேள்வி. உங்கள் அம்மா எங்கே இருக்கிறாங்க? உன் அப்பா எங்கே இருக்கிறாரு? உன் மாமியார் எங்கே இருக்கிறாரு? நீ சொகுசு காரில் சுருன்னு போய்கிட்டு இருக்கிறியே, உன்னை பெற்று வளர்த்தவங்க எங்கே இருக்கிறாங்க? 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் இதை கொண்டா அதை கொண்டா என்று சொல்லி நல்லா சாப்பிட்றீங்களே, உன் தாயின் தகப்பனை எங்கே இருக்கிறாங்க? உன் மாமன மாமியார் எங்கே இருக்கிறாங்க? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உனக்கு வருமா? உனக்கு வருமா? அச்ச நடுக்கத்தோடு இன்றைக்கே உன் குடும்பத்தில் காணாம போனவர்களை தேடி கண்டுபிடி. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, 5ஆவதாக என் தேவன் சிலுவையிலே உதிர்த்த முத்து எல்லாம் நிறைவேறிச்சு. யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்தை படியுங்க. அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, என் தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஒரு குறிக்கோளோடு வந்தார். அது என்ன அந்த குறிக்கோள்? மக்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் பேயிலிருந்தும் மரண கட்டுகளிலிருந்தும் மீட்பதற்காக கடந்து வந்தார். சாத்தான் மனிதரை மரணத்துக்கு தள்ளி விட்டிருந்தான். என் தேவனோ மரணத்தால் மனிதரை மீட்டு கொண்டார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிக்கோள் உண்டு. அது என்ன அந்த குறிக்கோள் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகம் போகணும், அதுதாங்க குறிக்கோள். இந்த உலகத்துல வேற எந்த குறிக்கோளுமே நமக்கு இல்லை. ஒரே ஒரு குறிக்கோள், நாம் பரலோகம் போகணும். ஆண்டவரை மனிதரை எதற்காக படைத்தார் என்றால் அவரை ஆராதிக்கவும் அவரை போற்றி புகழவும் ஒரு நாள் அவரோடு கூட பரலோகத்தில் இருப்பதற்காகவும் நம்மை அவருடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைத்தார். Praise the Lord. அவரோடு இருப்பதற்காக நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைத்தார். சாத்தானோடு இருப்பதற்கு அல்ல, அவரோடு இருப்பதற்கு. பிரியமானவர்களே, இந்த குறிக்கோளை நாம் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தில் வளரணும். ஒவ்வொரு நாளும் ஏராளம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி வேதத்தை வாசித்து 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 தியானம் செய்ய வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, லூக்கா 2ஆம் அதிகாரம் 25லிருந்து 31 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னாக்கும், சிமியோன் என்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் இறைப்பற்று உள்ளவர், நேர்மையாளர், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார். அப்படிப்பட்டவர் பார்த்தீங்களா? அருமையான மனுஷன், நேர்மையாளர், இறைப்பற்றுள்ளவர், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த சிமியோனுக்கு சொல்லியிருந்தார், நீ மெசியாவை காண்பதற்கு முன்னால் மரிக்க போவதில்லை என்று. ஆக அவர் ஒரு குறிக்கோளுக்காக காத்திருக்கிறார். ஏன்னா அந்த குறிக்கோள் மெசியாவை காண வேண்டும். ஒரு நாள் பரிசுத்த ஆவியால் உந்தப்பட்டு அவர் ஆலயத்துக்கு கடந்து வருகிறார். அங்கே மரியாளும் யோசேப்பும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை பாலனாக கோயிலுக்கு எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். சிமியோன் கண்டு கொண்டார். பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்ட சிமியோன் இந்த குழந்தையை கண்டு கொண்டார். மெசியா என கண்டு கொண்டார். அந்த குழந்தையை கையில் எடுத்து அவர் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறார். ஸ்தோத்தரித்துட்டு என்ன சொன்னார்? இன்று என் கண்கள் தேவனை கண்டு கொண்டன, நான் நிம்மதியாக போகலாம், நிம்மதியாக மறிக்கலாம், எல்லாமே நிறைவேறிவிட்டது என்று சொல்கிறார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 2லிருந்து 5 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். சாமுவேல் என்கிற ஒரு நபர் இருந்தார். அவர் அருமையான தலைவராகவும் அருமையான இறைவாக்கினராகவும் இருந்து வந்தார். ஒரு நாள் அவர் மக்களை எல்லாம் கூப்பிட்டு இப்படியாக சொல்கிறார், பிரியமானவர்களே, இளம் வயது முதற்கொண்டு முதிர் வயது வரைக்கும் உங்களை நான் வழிநடத்தி வருகிறேன். இந்த வழிநடத்தலிலே ஏதாவது குற்றம் குறை உண்டு என்றால் இப்பொழுது சொல்லுங்கள், இப்பொழுது என் முன்னால சொல்லுங்கள். யாருடைய மாட்டையாவது கழுதையாவது நான் எடுத்துக்கொண்டது உண்டா? யாரையாவது நான் ஏமாற்றியது உண்டா? யாரையாவது நான் ஒடுக்கியது உண்டா? யாருக்கிட்டையாவது நான் லஞ்சம் வாங்கிக்கிட்டு அநீதியை
கொள்ளாமல் இருந்தேனா? நியாயப்படுத்திக்கிட்டு இருந்தேனா? அநீதியை கண்டுகொள்ளாம இருந்தேனா? சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரியமான தலைவர்களே, குடும்ப தலைவர்களே, ஊர் தலைவர்களே, பங்கு பேரவை தலைவர்களே, சமுதாய தலைவர்களே, சபை தலைவர்களே, இந்த கேள்வியை உங்களால கேட்க முடியுமா? உங்க குடும்ப நபர்கள்ட்ட கேட்க முடியுமா? ஊர் நபர்கள்ட்ட கேட்க முடியுமா? பங்கு பேரவை தலைவர்களே, கிறிஸ்துவ சமுதாயத்தில் இதை நீங்க கேட்க முடியுமா? நான் ஏதாவது தீங்கு செய்திருக்கேனா, நான் ஏதாவது அநீதி செய்திருக்கேனா உங்களால சொல்ல முடியுமா என்று உங்களால் கேட்க முடியுமா? சபை தலைவர்களே, சபை உறுப்பினர்கள்ட்ட இதை நீங்க உங்களால் கேட்க முடியுமா? கட்டாயம் நீங்க கேட்டே ஆகணும். இயேசு கிறிஸ்து கேட்டார் அல்லவா, என்னை பத்தி மக்கள் என்ன சொல்றாங்கன்னு? கேட்டாரா கேட்கலையா? கேட்டார். கேட்டாரா கேட்கலையா? கேட்டார். என்னை பத்தி யாராவது குற்றம் சொல்ல முடியுமான்னு கேட்டாரா கேட்கலையா? கேட்டார். மாபெரும் தலைவர். இன்றைக்கு அதே கேள்வியை நீங்க கேளுங்க. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட நான் என்ன குற்றம் செய்தேன் சொல்லுங்க என்று சொல்லி கேளுங்க. சொல்லுங்கன்னு சொன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்க என்ன சொல்லணும்? உங்க பேர் போடாம டைப் அடிச்சு அனுப்புங்க அப்படின்னு சொல்லுங்க. உங்களை பத்திய வண்டவாளங்களை கிளியா கிழிச்சு அனுப்பிடுவாங்க. ஆக பிரியமானவர்களே, தலைமை பதவி, தலைமை பொறுப்பு எதுக்காக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் பிறரை அடக்கி ஒடுக்குவதற்காக அல்ல, பிறரை கடித்து விழுங்குவதற்காக அல்ல, உன் ஜீவனை கொடுப்பதற்காக. ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்க இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? தலைமை பொறுப்பை கையில் வைத்துக் கொண்டு பிறரை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, என் தேவனுடைய கோபம் உங்கள் மீது கடந்து வந்து கொண்டிருக்கிறது. மேய்ப்பு பணியை உங்கள் கையில் இருந்து என் ஆண்டவர் எடுத்துக் கொள்ள போகிறார். ஆடுகள் ஜீவன் பெறவும் நிறைவாக பெறுவதற்கும் என் தேவன் இயேசு கிறிஸ்து வந்தார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? தலைவர்களே, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? காலையில ஒரு ஆடு அடிக்கிற குருமா செய்யறதுக்காக, மத்தியானம் ஒரு ஆடு அடிக்கிற ரோஸ்ட் செய்யறதுக்காக, ராத்திரிக்கு ஒரு ஆடு அடிக்கிற சூப்பு வைக்கிறதுக்காக ஆண்டவர் கடந்து வருகிறார். கணக்கு கேட்கிறதுக்காக என் ஆண்டவர் கடந்து வருகிறார். உன்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட ஆடுகள் எங்கே? எங்கே? ஏனோ தானோ என்று நீ வாழ்கிற காரணத்தினால் என் ஆடுகள் கால் தடுமாறி கால் போன போக்கில போறாங்களே, இங்கும் அங்கும் அடைந்து மடிந்து கொண்டிருக்கிறார்களே, நரகத்தை நோக்கி கடந்து சென்று கொண்டிருக்கிறார்களே, நீ உண்டு கொளுத்து கொண்டிருக்கிறாயே, பதில் சொல் என்று கேட்கத்தான் போறார். பிரியமானவர்களே, பிரியமான தலைவர்களே, பொறுப்புகளில் இருப்பவர்களே, சாமுவேலை போல எழுந்து நெல்லுங்கள். என் தேவன் இயேசு கிறிஸ்துவை போல எழுந்து நெல்லுங்கள். யார் என்னை குற்றப்படுத்த முடியும் என்று கேளுங்க. அப்போ தெரியும் நீங்க யாருன்னு சொல்லிட்டு. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. என் தேவன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உதிர்த்த 6வது முத்து, என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மார்க்கு 15ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை படியுங்க. பிற்பகல் 3 மணிக்கு இயேசு ஏலோயி ஏலோயி லெமா சபக்தானி என்று உரக்க கத்தினார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அதற்கு பொருள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, அந்த நாட்களிலே யூதர்கள் திருப்பாடல்களை படித்து தியானிப்பது வழக்கம். ஆகவேதான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது தன்னுடைய வேதனையின் உச்சகட்டத்தில் திருப்பாடல் 22 ஜெபம் செய்கிறார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் ஜெபம் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு துன்பமோ, துயரமோ, கஷ்டமோ, வேதனையோ, நஷ்டமோ வந்துவிட்டது என்றால் எங்கே ஓடுகிறீர்கள்? குறி சொல்கிறவன்ட்டையும் மந்திரவாதிகிட்டையும் மாயவத்தக்காரன்ட்டையும் போய் எனக்கு இந்த துன்பம் வந்ததுக்கு காரணம் என்ன, இந்த நஷ்டம் வந்ததுக்கு காரணம் என்ன, இதை எப்படி தீர்க்கலாம், இந்த துன்பத்துக்கு காரணம் எதிர் வீட்டுக்காரனாக்கும், அவனுக்கு நீ செய்வனவை, அவனை நாசப்படுத்து என்றுதான் ஓடுறீங்களே ஒழிய, பிரியமானவர்களே, அவர்களாலே அவர்களுடைய ஜீவனை காப்பாற்றி கொள்ள முடியாத நிலையில அவர்கள் இருக்கும் பொழுது எதற்காக நீங்க மந்திரவாதிகிட்ட போறீங்க? நிறுத்துங்க. பிரியமானவர்களே, துன்பப்பட்ட ஒரு நபரால் மாத்திரமே உங்கள் துன்பங்களை உணர்ந்து கொள்ள முடியும். உங்கள் துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை, கண்ணீர்களை புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு நபர் நமக்கு உண்டு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் என்ன சொல்கிறார்? சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள்.
சுமை சுமந்து சோர்த்திருப்பவர்களே எல்லோருமே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, நான் உன்னை விட்டு விலகிறதும் கிடையாது, உன்னை கைவிடுறதும் கிடையாது என்று தேவன் சொல்கிறார். ஆக தேவனுக்குரிய பிள்ளைகளாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். துன்ப துயர வேதனை நாட்களிலே என் தேவனை நோக்கி பாருங்கள், வேத புத்தகத்தை கையில் எடுத்து வாசிங்க. என் ஆண்டவர் உங்களுக்கு ஜீவன் கொடுப்பார். என் ஆண்டவர் உங்களுடைய எல்லா தீமையிலிருந்தும் துன்ப துயரங்களிலிருந்தும் விடுதலை கொடுப்பார். விடுதலை கொடுப்பதற்காகவே அவர் வந்தார், விடுதலை கொடுப்பதற்காகவே அவர் மரித்தார், விடுதலை கொடுப்பதற்காகவே ஜீவனோடு இன்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. நம் தேவனே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உதிர்த்த 7வது முத்து, தந்தையே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசித்து பாருங்க. தந்தையே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, என் தேவன் இயேசு கிறிஸ்து யாரையும் பழிக்கல, யாரையும் சபிக்கல, யாரையும் குற்றப்படுத்தல. தேவனே எல்லாம் நிறைவேறிட்டு என் ஜீவனை உன் கரங்களில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அவர் தலை சாய்த்து மரித்தார். பிரியமானவர்களே, இந்த மரணத்தை குறித்து சபையுரையாளர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். சபையுரையாளர் 12:7 வாசியுங்க. மண்ணினின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும் கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நின. பிரியமானவர்களே, மரிக்கிறதுக்கு முன்னால, மரண நேரம் உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னால என் தேவனை நீ நிச்சயமாக சந்திக்க வேண்டும். நீ உன் நிலையை நினைச்சு பாரு. மரிக்கிறதுக்கு நான் எப்படி இருக்கிறேன், இந்த உடல் மண்ணுக்கு போகணும், என் ஆத்மா ஆண்டவர்கிட்ட போகணும், எந்த நிலையில இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நீ நினைச்சு பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் நீ சிந்தித்து பார்க்கணும். Praise the Lord. Praise the Lord. மத்தேயு 27வது அதிகாரம் 45லிருந்து 54 வரை உள்ள வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னாக்கும், அருள்நாதர் இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்ட அந்த நாளிலே நண்பகல் தொடங்கி மத்தியானம் 3 மணி வரைக்கும் இருள் கவி இருந்தது. Praise the Lord. Praise the Lord. முதலாவதாக மத்தியானம் 3 மணி தொடங்கி மத்தியானம் 12 மணி தொடங்கி 3 மணி வரைக்கும் இருள் கவி இருந்தது. இரண்டாவதாக 3ஆம் மணி வேளையிலே என் தேவன் இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்ட பொழுது தேவாலய திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்து போய்விட்டது. 3ஆவதாக நிலம் நடுங்கியது. 4ஆவதாக பாறை பிளந்தது. 5ஆவதாக கல்லறைகள் திறக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் பல உடலோடு எழுந்தார்கள். 6ஆவதாக இவை எல்லாவற்றையும் கண்டு கொண்டிருந்த 100 தலைவன் என்ன சொன்னார் தெரியுமா? சத்தியம் சத்தியமாக இவர் இறைமகன், உண்மையாகவே இறைமகன் என்று சொன்னார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, உண்மையும் பொய்யும் ஒன்றாகாது. சத்திய வேதமும் கதை புத்தகங்களும் ஒன்றாக முடியாது. நம் தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆண்டவர், அவரே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறார். அவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு கிடையாது. ஆக பிரியமானவர்களே, புத்தியுள்ளவன் புரிந்து கொள்ளட்டும், புத்தியுள்ளவன் புரிந்து கொள்ளட்டும். என் தேவன் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எவரும் நமக்கு தேவையில்லை. அவர் ஒருவரே ஆண்டவர், அவர் ஒருவரே நமக்காக வந்தார், அவர் ஒருவரே நமக்காக ஜீவனை கொடுத்தார், அவர் ஒருவரே ஜீவனோடு எழுந்திருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, என் தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு போதுமானவராக இருக்கிறார். உண்மையும் பொய்யும் ஒன்றாக முடியாது. சத்திய வேதமும் கதை புத்தகங்களும் ஒன்றாக முடியாது. பிரியமானவர்களே, ஜீவனுக்கு வழிகாட்டும், நல்ல பாதைக்கு வழிகாட்டும் இந்த வேத புத்தகத்தை இரவும் பகலுமாக வாசித்து தியானம் செய்யுங்கள். நித்திய ஜீவன் உங்களுக்கு சத்தியம் சத்தியமாக உண்டு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உதிர்த்த 7 முத்துக்களை இப்பொழுது நாம் தியானம் செய்தோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே என் தேவன் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்கி
தேவனே உமது கிருபையால் என்னை நிரப்பும், தேவனே உமது கிருபையால் என்னை நிரப்புமையா என்று வாஞ்சையோடு ஜெபிப்போம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நமக்காக பிறந்தார், நமக்காக மரித்தார், நமக்காக உயர்த்தார், நமக்காக என்றென்றுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, எல்லோருமாக சேர்ந்து நம் தேவன் இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது துதித்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் கர்த்தாவே. தேவனே, இந்த நேரத்தில் இந்த லோகத்தில் உள்ள எல்லா மக்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. அப்பா, உம்மை போற்றி புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. இயேசுவை உம்மை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், எங்கெங்கெல்லாம் சென்று கொண்டிருக்கிற மக்கள், கால்போன போக்கில் போடுற மக்கள் எல்லோரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. இயேசுவே, இந்த நேரத்திலே கல்வாரி மலையிலே நீ சிந்திய சகல பாடுகளோடு சேர்ந்து இந்த பாடுகள் பட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. மருத்துவமனையிலே பாடுபடுகிற மக்கள், இயேசுவே தொழிற்சாலையிலே பாடுபடுகிற மக்கள், இயேசுவே இன்னும் பல பல இடங்களிலே வேதனையோடு இருக்கிற மக்கள் எல்லோரையும் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. கல்வாரி மலையிலே நீ சிந்திய மகா பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு பூரண சுகத்தை கொடுக்கட்டும், ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும் சுவாமி. தேவனே, உன் முன்னால நிக்கிற இந்த அடிமையையும் கூட நீ மறந்து விடாதே சுவாமி. என்னையும் கூட ஆசீர்வதையும், என்னையும் கூட பேரின்பை வீட்டிலே எடுத்துக்கணும் சுவாமி. இயேசுவின் நாமத்தினால ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். ஆமென்.